பெரியாழ்வார் யசோதை ரொம்ப செல்லமா குட்டி கண்ணனை மிரட்டுகிறாள். என்ன சொல்லி மிரட்டுறான்னா, "இதோ பாரு, நீ பண்ணின எல்லா விஷமமும் எனக்கு தெரியும், வீட்டுக்குள்ள பண்ணதெல்லாம். இது அம்மா மட்டும் வெளியில சொன்னேன்னா உன் பேர் எப்படி ரிப்பேர் ஆகும் தெரியுமா? ஏன்னா மத்தவா விஷமம் பண்ணான்னு எதேதோ சொல்லிட்டு போவா. ஆனா தாய் என்னைக்குமே தன் வாயால குழந்தைய பத்தி வெளியில சொல்லிட்டான்னா அது அந்த குழந்தையின் பெருமைக்கும் இழுக்கா போயிடும், அந்த தாயின் பெருமைக்குமே இழுக்கா போயிடும். அதனால நான் போய் உன்னை பத்தி வெளியில சொன்னேன்னா அப்புறம் உன் பேர் ரொம்ப கெட்டு போயிடும், உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்திடுவேன். அதனால சொன்னா கேளு, ஒழுங்கா குளிக்கவா. ஒரு ரகசியம் சொல்லட்டுமான்னு நான் யசோதை. என்னமான்னு கேட்டான் கிருஷ்ணன். நீ பிறந்த நாள்ல இருந்து என் கண்ணால நான் பால் தயிர் வெண்ணெய் இந்த மூணையும் என் கண்ணால நான் பார்த்ததே இல்லைன்ட்டான். என்னம்மா அப்படி சொல்றேன்னு கேட்டான். ஆமாண்டா, நீ விட்டு வச்சாதானடா பாக்குறதுக்கு, நீ எங்கடா இதெல்லாம் விட்டு வச்ச? நீ பிறந்த நாள்ல இருந்து நான் கண்ணாலேயே பார்த்தது இல்லடா. அப்படிப்பட்ட என் நாயகனே, உனக்குன்னே எல்லாத்தையும் அர்ப்பணிச்சுட்டேனே என் நாயகனே. ஒரு நல்ல தாயானவள், சிறந்த அன்புமிக்க தாயானவள் தன் பையனையே பழி சொல்றாளேன்னு வெளியில எல்லாரும் பேசுவார்கள் என்பதாலே மத்தவாழ்கிட்ட மறந்து கூட இதையெல்லாம் நான் சொல்லாம இருந்துட்டு இருக்கேன்டா. உனக்காக பார், இந்த தாய் செய்த தியாகத்தை பார். பால் தயிர் வெண்ணெய் மூணையும் மறந்துட்டு நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால அதுவும் ஆயர்பாடிக்கு தலைவின்னு பேரு, எல்லா பசுக்கள் ஆற்றப்படைத்தான்னு நந்தகோபர் அத்தனை பசு வச்சுட்டு இருக்கார். இது எல்லாத்தையும் உனக்குன்னு அர்ப்பணிச்சுட்டு நான் இருக்கேன் இல்லையா? இதெல்லாம் நான் வெளியில சொல்லாம இருந்துட்டு இருக்கேன். ஒழுங்கா நீராடவா. இது வரைக்கும் சொல்லாம இருந்துட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நீ குளிக்க வரலைன்னா சொல்லிடுவேன்னு அர்த்தம். அதனால ஒழுங்கா மஞ்சனமாட நீ வாராய். இந்த நிலை தொடரணும்னா மஞ்சனமாட நீ வாராய், நீ குளிக்க வந்துரு. அப்ப மிரட்டுறது கூட பாருங்க, பகவான நேரடியா மிரட்ட நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு மனம் வரல. அதனால இன்டைரக்டா மறைமுகமா இது வரைக்கும் சொல்லாம இருக்கேன் பாத்துக்கோ அப்படின்னா இனிமே சொல்லிடுவேன், நீயே புரிஞ்சுக்கோ. அதனால ஒழுங்கா குளிக்கவா என்று கண்ணனை அழைக்கிறாள்.